ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் துளசி செடியை பூஜைக்காக எப்போ பறிக்கலாம், எப்போல்லாம் கண்டிப்பாக பறிக்கக்கூடாதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துளசி செடி ரொம்பவே புனிதம் வாய்ந்தது. அதை எப்படி வச்சு வழிபடணும், எந்த திசையில் வழிபடணுங்கிறத போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். துளசி செடியிலேருந்து துளசியை பறிக்கிறது சும்மா நம்ம நினச்ச நேரம்லாம் போய் பறிக்கக்கூடாது. அதுக்குன்னு டைம் இருக்குது. அந்த நேரத்தில் தான் பறிக்கணும். காலை வேளையில் பறிச்சிக்கலாம், 12 மணி வரை பறிச்சிக்கலாம். அதுக்கு மேலே பறிக்கவே கூடாது. அது நமக்கு பாவத்தை தான் சேர்க்கும். ரொம்பவே பவித்திரமான முப்பெரும் தேவிகளும் வாழ்கிற துளசி செடி. அப்புறம் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருமே அதில் ஐக்கியமாக இருக்கிறனால அது ரொம்பவே புனிதமாக பார்த்துக்கணும். பவித்திரம்ங்கிறதுக்கு மறுபெயரே துளசி தான். அப்புறம் ஏகாதசி, நவமி வர்ற நாட்களையும் பறிக்கக்கூடாது. கிழமைகள்னு பார்த்தா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வெள்ளி இந்த 4 நாட்களையும் துளசியை பறிக்கவே கூடாது. நம்ம பூஜைக்கு இந்த நாட்களில் தேவைப்படுதுன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம பறித்து வச்சுக்கலாமோ தவிர இந்த நேரத்துலையும் இந்த நாட்களையும் கண்டிப்பாக நம்ம பறிக்கவே கூடாது. அதே மாதிரி அமாவாசை, பௌர்ணமி நாட்களையும் துளசியை தொட்டு பறிக்கவே கூடாது. அது ரொம்ப தப்பு. அது மாதிரி நம்ம துளசி வளர்க்குற போது அந்த விதைகளை ரிமூவ் பண்ணும்போதும் கத்திரி வச்சு வெட்டுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. கையை வச்சு மெதுவாக விதைகளை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம பறித்து வச்சோன்னா காஞ்சிரும்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். துளசிக்கே இருக்கிற ஒரு புனிதத்தன்மை என்னென்னா, பூஜையில் காஞ்ச இலை துளசிகளை கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு பச்சையாக இருக்கிற போது இருக்கிற பவரும் காஞ்ச பிறவும் இருக்குங்கிறதுக்காக நம்ம அந்த இதை காஞ்ச பிறவு கூட பூஜைக்கு யூஸ் பண்ணலாம். அதில் எந்த வித தவறும் கிடையாது. அப்படி இதுவே இருக்குது. அதனால நீங்கள் தைரியமாக பறித்து வச்சுக்கலாம். இந்தந்த நாட்களில் பறித்தா மட்டும்தான் தவறோ தவிர நம்ம பறித்து வச்சு பூஜைக்கு யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.